بسم الله الرحمن الرحيم لم يكن الذين كفروا من أهل الكتاب والمشركين منفكين حتى تأتيهم البينة رسول من الله يتلو صحفا مطهرة فيها كتب قيمة وما تفرق الذين أوتوا الكتاب إلا من بعد ما جاءتهم البينة وما أمروا إلا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين القيمة إن الذين كفروا من أهل الكتاب والمشركين في نار جهنم خالدين فيها أولئك هم شر البرية إن الذين آمنوا وعملوا الصالحات أولئك هم خير البرية جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه صدق الله العلي العظيم. ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் பைத்து ஜகாத் விநியோக நிகழ்விலே நாங்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கிறார்கள் காத்தான்குடி பைத்து ஜகாத்தினுடைய தலைவராக இருக்கின்ற ஷேக் அஸ்ஃபர் ஹசன் பலாஹி அவர்கள். அதேபோன்று இந்த நிகழ்வுக்கு மிக முக்கியமான பாத்திரத்தை எடுத்து இந்த நிகழ்வினுடைய மிக முக்கியமான ஒரு பாத்திரமாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய தற்போதைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய அப்துல் சத்தார் சார் அவர்கள். அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற காத்தான்குடி பைத்து ஜகாத் அமைப்பினுடைய கௌரவ பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் மற்றும் பைத்து ஜகாத்தினுடைய இந்த பணிகளை சேகரிப்பு முதல் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய பகுதியினுடைய பள்ளி வாயில்களுடைய கௌரவ தலைவர் செயலாளர் உட்பட அதனுடைய முக்கியஸ்தர்கள் இங்கு தங்களுக்காக அல்லாஹு தஆலா சொல்லியிருக்கின்ற ஜகாத் என்கின்ற அந்த பங்கினை பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவர்களையும் விழித்தவனாக இந்த நிகழ்வினுடைய தலைமையுரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி பைத்து ஜகாத் அமைப்பினுடைய பணிப்பாளர் சபையினுடைய தலைவர் ஷேக் அஸ்ஃபர் ஹசன் பலாஹி அவர்கள் இதனுடைய தலைமையுரையை நிகழ்த்துவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. பள்ளி வாயில்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் கீழ் இயங்குகின்ற பைத்து ஜகாத்
அமைப்பினால் இவ்வருடம் நமது பிரதேச செல்வந்தர்களிடமிருந்து சேகரிக்கப்பட்ட ஜகாத் நிதியினை கொண்டு தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளில் ஒரு தொகுதியினருக்கு விநியோகிப்பதற்கான ஒரு நிகழ்விலே நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வை நெறிப்படுத்தி கொண்டிருக்கின்ற பைத்து ஜகாத் நிறுவனத்தினுடைய செயலாளர் ஷேக் ஜவாஹிர் ஃபலாஹி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய பதில் தலைவர் மதிப்புக்குரிய அல்ஹாஜ் MACM சத்தார் சார் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற பைத்து ஜகாத் அமைப்பினுடைய கௌரவ பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே, இந்நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற இந்த ஜகாத் சேகரிப்பிலும் விநியோகத்திலும் பெரும் கணிசமான பங்களிப்பை செய்கின்ற பள்ளிவாயல்களுடைய கௌரவ நிர்வாகிகளே, இந்நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஜகாத் சேகரிப்பிலே தங்களுடைய பெறுமதியான நேரங்களை உடல் உழைப்பினை வழங்கி இதை வெற்றிகரமாக சேகரிப்பதற்கு உதவி செய்கின்ற மதிப்புக்குரிய ஆமில்களான உலமாக்களே, அதேபோன்று இந்த நிகழ்விலே கலந்து தங்களுக்குரிய பங்கினை பெற்றுக்கொள்வதற்காக வருகை தந்திருக்கின்ற பயனாளிகளே, அல்லாஹு தாலா எங்கள் எல்லோரையும் இந்த ஒன்றுகூடலை அருள் பொருந்திய ஒன்றுகூடலாக மாற்ற வேண்டும் என்று ஆரம்பமாக பிரார்த்தித்து உங்கள் அனைவரையும் வரவேற்று கொண்டவனாக சுருக்கமாக இந்த பைத்து ஜகாத்தினுடைய விநியோக நிகழ்வு குறித்த அறிமுகத்தை உங்களுக்கு செய்யலாம் என்று விரும்புகிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பள்ளிவாயல்கள் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தை பொறுத்தவரை கடந்த 4 தசாப்தங்களாக நமது பிரதேசத்தினுடைய எல்லா விவகாரங்களிலும் சமூக சமய விவகாரங்களில் ஒரு சிறப்பான தலைமைத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நமது பிரதேச செல்வந்தர்களுடைய ஜகாத்தை முறையாக சேகரித்து அதை சிறப்பான திட்டமிடலோடு உரிய பயனாளிகளுடைய கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக சம்மேளனம் இந்த பைத்து ஜகாத் என்ற அமைப்பை நிறுவி அதன் ஊடாக ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இருக்கின்ற தேவைகளை இனம் கண்டு பயனாளிகளை உறுதி செய்து முறையாக அந்த பணியை ஜகாத் விநியோகத்தை செய்து வருகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது நமது ஊருக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சிறப்பான தலைமைத்துவமும் நல்ல பணியும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அந்த வகையில் இந்த பணி உருவாகுவதற்கும் இது வெற்றிகரமாக இடம்பெறுவதற்கும் ஆரம்பம் முதல் இன்று வரை யாரெல்லாம் பணியாற்றி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா அருள் செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். நாம் பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பைத்து ஜகாத் அமைப்பை பொறுத்தவரை இந்த வருடத்திற்கான ஜகாத்தை நாங்கள் சேகரித்திருக்கிறோம். சேகரித்த இந்த பணத்தை முறையாக உரியவர்களுடைய கைகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குரிய விண்ணப்பங்களை நாங்கள் பள்ளிவாயல்கள் ஊடாக கோரியிருந்தோம். பள்ளிவாயல்கள் அங்கே சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்களில் தகுதியானவற்றை தேர்வு செய்து அவர்கள் எங்களுக்கு அனுப்பியதன் ஊடாக உரிய பயனாளிகளை நாங்கள் நேர்முக தேர்வுக்கு அழைத்து அவர்கள் தகுதியானவர்கள்தானா என்பதை இனங்கண்டு
அவர்களில் யார் மிக தகுதியானவர்களோ அந்த பள்ளிவாயல்களுடைய சிபாரிசுகளை அடிப்படையாக வைத்தே இந்த விநியோகத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இதிலே பள்ளிவாயல் முஸ்லீம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் கீழிறங்குகின்ற பைத்து ஜக்காத் நிறுவனத்தில் இந்த பணியை செய்வதற்கு பல தரப்பினருடைய பாரிய பங்களிப்பு இருக்கிறது. குறிப்பாக இந்த நிதிகளை சேகரிக்கின்ற ஒரு பெரும் பணியை ஆமில்கள் என்கின்ற உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய நேர காலங்களை ஒதுக்கி ஒவ்வொரு செல்வந்தர்களுடைய வீடுகளுக்கும் சென்று பள்ளிவாயில் நிர்வாகிகளுடைய உதவிகளோடு அந்த நிதிகளை சேகரித்து முறையாக பைத்து ஜக்காத்திற்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த முயற்சியும் அவர்களுடைய இந்த பணிக்கான உதவியும் ஒத்தாசையும் தான் இதை வெற்றிகரமாக சேகரிப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்திருக்கிறது. அத்தோடு பைத்து ஜக்காத்தினுடைய பணிப்பாளர் சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள் இந்த நிதிகளை முறையாக பங்கீடு செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்களுக்குரிய நேர்முக தேர்வுகளை நடாத்துவதற்கென்று குழுக்களை நியமித்து அந்த குழுக்களின் ஊடாகவே இந்த நிதிகளை சரியாக வழங்குவதற்குரிய ஒரு பெரும் பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய இந்த பணியின் மிக முக்கியமான ஒரு பங்கை செய்து கொண்டிருப்பவர்கள்தான் எங்களுடைய இஸ்மாயில் சார் அவர்களுடைய பணி மிக பெரியது. தன்னுடைய நேர காலங்களை மிக பெரிய அளவிலே செலவு செய்து முழுமையாக இந்த பைத்து ஜக்காத்தினுடைய பணிகளை திட்டமிட்டு நிதிகளை சரியாக பிரித்து அதற்குரிய நேர்முக தேர்வுக்குரிய அவர்களை அழைத்து மிக பெரிய ஒரு பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆயுளிலே மிகப்பெரிய பரக்கத்தை செய்ய வேண்டும் என்று நாம் பிரார்த்திக்கிறோம். அதேவேளை அந்த நேர்முக தேர்விலே தங்களுடைய பங்களிப்பை செய்து கொண்டிருக்கின்ற கௌரவ பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். முக்தார் ஹாஜியார், எங்களுடைய சித்திக் சார் போன்ற, பதுர்தீன் ஹாஜியார் போன்ற மிக முக்கியமான மற்ற உறுப்பினர்களுடைய பங்களிப்போடு இந்த நேர்முக தேர்வையும் அவர்கள் பெருவாரியான கால நேரங்களை செலவு செய்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவர்களுடைய உழைப்பு தான் உங்களை இந்த விநியோகத்தை பெறுவதற்கு தகுதியானவர்களாக தேர்வு செய்து இந்த நிகழ்விலே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அந்த எல்லா பணிகளிலும் உதவி செய்கின்ற, நான் பேர் குறிப்பிட்ட அல்லது பேர் குறிப்பிடப்படாத எல்லா பணிப்பாளர் சபை உறுப்பினர்களும் இதற்கு பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவதன் மூலம்தான் இதை நாம் வெற்றிகரமாக செய்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நிதியை பொறுத்தவரை சம்மேளனத்தினால் நிர்வகிக்கப்படுகின்ற இந்த பைத்து ஜக்காத்தினுடைய பணிகள் என்பது 100% நாங்கள் செல்வந்தர்களிடம் இருந்து பெறுகின்ற அந்த தொகையை எந்தவித அனாவசியமான செலவுகளும் இன்றி, எந்தவித பணிப்பாளர் சபையை சார்ந்தவர்களுடைய சொந்த தேவைகளுக்கும் அல்லாமல் 100% இதை உரிய பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே பணிப்பாளர் சபை சம்மேளனம் உட்பட மிக கவனமாக கையாண்டு கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சொல்வதென்றால், இந்த நிதிகளை கொண்டு எங்களுடைய பணிப்பாளர் சபை கூட்டங்கள் நடைபெறுகிற போது அந்த கூட்டங்களிலே கலந்து கொள்வதற்கான தேநீர் உபசாரத்தை கூட இந்த ஜக்காத் நிதிகளிலே இருந்து நாங்கள் கையாள்வது கிடையாது. அப்படி தேவை ஏற்பட்டால் அது சம்மேளனத்தினுடைய பொதுவான பொது கணக்கின் பங்களிப்பினூடாக அல்லது பணிப்பாளர் சபையின் கௌரவ உறுப்பினர்களுடைய தனிப்பட்ட பங்களிப்பின் ஊடாக அதை செய்கின்றோமே தவிர, இந்த ஜக்காத்தால் சேகரிக்கப்படுகின்ற எந்த தொகையையும் பணிப்பாளர் சபை உறுப்பினர்களுடைய அல்லது மீட்டிங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் பயன்படுத்துவது கிடையாது. அந்தளவு தூரம் இதை நேர்த்தியாக சரியாக உரிய பயனாளிகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதிலே நாங்கள் மிக கவனமாக அல்லாஹுக்கு பயந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு மிக கூடுதலாக பணிப்பாளர் சபையினுடைய ஒத்துழைப்பு இருந்தாலும் சம்மேளனத்தினுடைய முழுமையான பொதுச்சபையினுடைய அங்கீகாரமும் ஒத்துழைப்பும் எங்களுக்கு இருப்பது இதை இன்னும் வெற்றிகரமாக செய்வதற்குரிய ஒரு பெரும் உதவியாக இருக்கிறது என்பதை இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும். அதே போன்று இந்த பயனாளிகளை தேர்வு செய்வதிலே பல நெருக்கடிகள், சிக்கல்கள் எங்களுக்கு இருக்கிறது.
அதை மிக கவனமாக அந்த நேர்முகத் தேர்வை நடாத்துகிற குழுவினர்கள் கையாண்டு உரிய பயனாளிகளை, சில போது பயனாளிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்களுடைய நிலைமைகளை ஆராய்ந்து அவர்கள் பொருத்தமானவர்களானா என்பதை தீர்மானித்து உறுதி செய்த பின்னர்தான் இந்த கொடுப்பனவிற்காக இந்த ஜக்காத்தை பெறுவதற்கான தகுதியானவர்களாக நாங்கள் அடையாளப்படுத்துகிறோம். அதற்கு பணிப்பாளர் சபையினுடைய உறுப்பினர்களுடைய பங்களிப்பு என்பது மகத்தானது. தங்களுடைய நேர காலங்களை ஒதுக்கி தங்களுடைய சொந்த செலவுகளிலே தான் உரிய பயனாளிகளுடைய வீடுகளுக்கு சென்று அவர்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்டிப்பாக இந்த உதவியை பெற வந்திருக்கின்ற நீங்கள் இந்த உங்களுக்கு கிடைக்கின்ற இந்த நிதிக்கு பின்னால் இருக்கின்ற தியாகங்களையும் அர்ப்பணிப்புங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த விடயங்களை உங்களுக்கு தொட்டுக்காட்டி கொண்டிருக்கிறேன். இந்த நிதியை பெறுகிற நீங்கள் என்ன நோக்கத்திற்காக உங்களுடைய விண்ணப்பங்களை நீங்கள் சமர்ப்பித்தீர்களோ அதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் என்று அடையாளம் கண்டுதான் இந்த விநியோகத்தை பெறுவதற்கு உங்களை தேர்வு செய்திருக்கிறார்கள். எனவே எந்த நோக்கத்திற்காக இந்த பொருளோ அல்லது பணமோ உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அதை 100% உரிய தேவைக்கு நீங்கள் பயன்படுத்துவதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஜக்காத்தை வழங்குகிற தனவந்தர்கள் அதை முறையாக வழங்குவோம் என்ற எண்ணத்தில் தான் சம்மேளனத்துக்கு அதை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சம்மேளனமும் அதற்குரிய குழுவை பைத்து ஜக்காத்தை நியமித்து அதற்கு தகுதியான பணிப்பாளர்களை உருவாக்கி அவர்கள் சரியாக செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் தான் எங்களிடம் அதை ஒப்படைத்திருக்கிறது. நாமும் எங்களால் முடிந்த அதிகபட்ச சக்தியை நாம் பிரயோகித்து எங்களுடைய வளங்களை எங்களுடைய நேரகாலங்களை செலவு செய்து மிக கவனமாகவே உங்களை இந்த விநியோகத்திற்காக தேர்வு செய்திருக்கிறோம். எனவே எதற்காக உங்களுக்கு வழங்கப்படுகிறதோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்வதிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் உங்களுக்கு வலியுறுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்றால் கடந்த காலங்களிலே பல அனுபவங்கள் எங்களுக்கு இருக்கிறது. சில போது ஜக்காத்தாக பெறுகின்ற இந்த பொருளை அல்லது நிதியை உரிய தேவைகளுக்கு அல்லாமல் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட நிறைய சம்பவங்கள் வரலாறுகள் இருக்கின்றன. அது பொருத்தமானது கிடையாது. அல்லாஹுக்கு பயந்து எந்த நோக்கத்திற்காக செல்வந்தர்கள் இதை தருகிறார்களோ சம்மேளனம் உங்களுக்கு வழங்குகிறோ அதை 100% சரியாக பயன்படுத்துகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜக்காத் பைத்து ஜக்காத் உருவாக்கப்பட்டதின் நோக்கம் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் நிதிகளை சேகரித்து தொடர்ந்தும் வழங்கி கொண்டிருக்க வேண்டும் என்பதல்ல. இந்த ஜக்காத்திற்கு பின்னால் இருக்கின்ற மிக பிரதான நோக்கம் வறுமை ஒழிப்பு என்பது. வறுமை ஒழிப்பு என்பதன் ஊடாக நாம் வழங்குகிற அந்த தொகையினூடாக உதவியினூடாக எங்களுடைய வறுமை நீங்கி நாமும் காலப்போக்கிலே ஜக்காத்தை வழங்குவோராக மாற வேண்டும். எனவேதான் அப்போதுதான் நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற வறுமையை நாங்கள் இல்லாதொழிக்க முடியும். அதற்காகவே தான் நாங்கள் சுய தொழில் முயற்சிகளிலே இந்த வருடம் ஊக்குவிப்பதற்காக பல திட்டங்களை முன்வைத்தோம். சுய தொழிலின் ஊடாக தங்களுடைய சுயமான வருமானத்தை தேடிக்கொண்டு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய வருமானத்தை அவர்களால் உருவாக்க முடியுமாக இருந்தால் பைத்து ஜக்காத்தினிடமோ அல்லது வேறு நிறுவனங்களிடமோ கையேந்த வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்காது. தன்னிறைவான நிலையிலே ஒவ்வொரு குடும்பமும் வாழ்வதற்குரிய ஏற்பாட்டை செய்து கொள்ள முடியும். அதற்காக நாங்கள் 2 திட்டங்களை இந்த வருடத்திலே அறிமுகப்படுத்தி இருந்தோம். எங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற இளைஞர்களை மையப்படுத்தி அவர்களுக்கு தேவையான தொழில் திறன்களை தொழில் வழிகாட்டல்களை வழங்குவதற்காக முழுமையாக ஜக்காத்தினூடான நிதியை அவர்களுக்கு வழங்கி அவர்கள் அதனூடாக ஆற்றல்களை திறன்களை பெற்றால் அவர்கள் ஒரு நல்ல தொழிலிலே அவர்கள் அமர்கிற போது கை நிறைய சம்பாதித்து அவரும் அவருடைய குடும்பமும் வாழ்வதற்குரிய ஒரு நல்ல சூழல் உருவாகும் என்பதற்காக புதிய திட்டங்களை நாங்கள் அறிமுகம் செய்தோம். இந்த வருடம் அது எங்களுக்கு போதிய அளவுக்கு வெற்றியை தரவில்லை. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் இதை இன்னும் மிகச்சிறந்த திட்டமிடலின் ஊடாக அதை விரிவாக்கி முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. எனவேதான் உங்களுடைய அந்த உதவியின் மூலமாக எந்த நோக்கத்திற்காக இது வழங்கப்படுகிறதோ அதை நீங்கள் பூர்த்தி செய்பவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவது,
இந்த நிதியை ஜகாத்தை எந்தெந்த செல்வந்தர்களெல்லாம் வழங்கி இருக்கிறார்களோ அந்த செல்வந்தர்களையும் கூட இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருந்தோம். ஏன் அந்த அவர்களுடைய செல்வம், அவர்கள் வழங்கிய ஜகாத் முறையாக பங்கீடு செய்யப்படுகிறது என்பதை அவர்களுடைய கண்களால் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களையும் விசேட அழைப்பினூடாக இந்த நிகழ்வுக்கு நாங்கள் அழைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், பலர் வருகை தந்திருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த பொருளாதார விருத்திக்காகவும் அவர்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் இதை விடவும் சிறந்த பணிகளை சம்மேளனம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்களுடைய பங்களிப்பை மனமுவந்து வழங்குவதற்காக நாமும் நீங்களும் அவர்களுக்காக பிரார்த்திக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கிறது. மூன்றாவது, இந்த நிதியை சம்மேளனம் சேகரித்தாலும் இதை முறையாக உங்களுடைய கைகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக முயற்சி செய்து பங்களிப்பு செய்கின்ற பைத்து சகாத் பணிப்பாளர் சபை உறுப்பினர்கள், சம்மேளனம், அதற்காக பாடுபடுகின்ற ஆமில்கள், இவர்கள் எல்லோருக்குமாக பள்ளிவாயல் நிர்வாகிகள் உட்பட, பள்ளிவாயல்களுடைய நிர்வாகிகள் உட்பட எல்லோருக்குமாகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளை அவர்களுக்கும் நீங்கள் வாய்ப்பை சந்தர்ப்பத்தை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களுடைய இந்த பணி என்பது ஒரு தன்னார்வ தொண்டாக செய்யப்படுகின்ற பணி. யாரும் இதில் எந்தவித பேமெண்ட் செய்யும் உதவியையும் எந்தவித கொடுப்பனவையும் எதிர்பார்த்து பள்ளிவாயல் நிர்வாகங்களோ பணிப்பாளர் சபையோ சம்மேளனமோ ஈடுபடுவது கிடையாது. தங்களுடைய சொந்த நேர காலங்களை செலவு செய்து அல்லாஹ்வுக்காகவே இந்த பணியை எல்லோரும் செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நிதியை பெறுகின்ற நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனைகளிலே அவர்களுக்கும் ஒரு பங்கை கொடுக்க வேண்டும். அவர்களுடைய ஆரோக்கியத்திலும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். தொடர்ந்தும் இது போன்ற நல்ல பணிகளிலே செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்ய வேண்டியது எங்கள் எல்லோருடைய பொறுப்பும் கடமையுமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு பெரும் தியாகத்திற்கு பின்னர் தான் பைத்து ஜகாத் என்ற இந்த நிறுவனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது, தங்களுடைய பங்களிப்பை இந்த ஊருக்காக செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாமல் எல்லா நிலைகளிலும் இந்த ஜகாத்தை முறையாக பயன்படுத்தி இதை இன்னும் விருத்தி செய்வதற்கு உங்களுக்கு தேவையான நிதிகள் தேவைப்பட்டால் அது குறித்து கவனம் செலுத்துவதற்கும் பைத்து ஜகாத் தயாராக இருக்கிறது என்பதையும் நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். சில வேளைகளிலே சில தொழில் முயற்சிகளுக்காக ஆரம்ப கட்டமாக நாங்கள் வழங்குகிற தொகை போதாகாமல் போகலாம். அதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் அதை முறையாக பரிசீலனையின் பின்னால் அதை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் எங்களிடத்தில் இருக்கிறது, அதற்குரிய திட்டமிடலும் இருக்கிறது. எனவேதான் அதன் ஊடாகவே தான் இந்த வறுமையை ஒழிக்க முடியும் என்பதற்காகவே இதை தொடர்ந்தும் ஒரு நல்ல பணியாக செய்ய வேண்டும் என்று நாங்கள் யோசிக்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த நல்ல நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இங்கே வருகை எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற பள்ளிவாயல் முஸ்லீம் நிறுவனங்களுடைய தலைவர், செயலாளர், நிர்வாக சபை உறுப்பினர்கள், பணிப்பாளர் சபையினுடைய உறுப்பினர்கள், பள்ளிவாயல்களுடைய நிர்வாகிகள், ஆமில்கள், இந்த ஜகாத்தை வழங்கிய கௌரவமான தனவந்தர்கள், இதை பெற வந்திருக்கின்ற உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை வரவேற்று நன்றி கூறி என்னுடைய தலைமை உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. இந்த வருடத்தினுடைய ஜகாத் சேகரிப்பும் அதனுடைய விநியோகம் சம்பந்தமான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை பைத்து ஜகாத்தினுடைய பணிப்பாளர் சபையினுடைய தலைவர் அவர்கள் வழங்கியிருந்தார்கள். உண்மையிலே இந்த நிகழ்வு என்பது ஒரு வணக்கமாக கருதப்படக்கூடிய ஒரு நிலை. ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமாக ஜகாத்துக்குரிய அந்த அந்தஸ்தினை எங்களுக்கு வலுவாக சொல்லியிருக்கிறார்கள். அல் குர்ஆனும் மிக கூடுதலாக ஜகாத்தையும் தொழுகையையும் இணைத்து எங்களுக்கு அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அதனை விட மிக முக்கியமான ஒரு விடயம், ஹுலஃபாக்கள் என்று சொல்கின்ற ஹலீஃபாக்களிலே முதன்மையாக இருக்கின்ற ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஜகாத்துக்கும் தொழுகைக்கும் இடையிலே
வித்தியாசத்தை ஏற்படுத்துவதிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீதுகளை அடிப்படையாக வைத்து ஜகாத்தை மறுப்பவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கு தயாராகி அதற்குரிய ஏற்பாடுகளை செய்த வரலாறையும் நாங்கள் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். எனவே இவ்வாறான ஒரு வணக்கத்தை புரிவதற்காக வேண்டி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய எண்ணங்களை தூய்மையாக்கிக் கொள்வோம். இந்த இடத்திலே ஜகாத்தை வழங்கியவர்கள் இருக்கிறார்கள், அதற்காக வேண்டி பாடுபட்டவர்கள் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கத்திலே ஜக்காத்தை பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், சகோதரிகள் இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வருடம் ஜக்காத்தினுடைய சேகரிப்பிலே மகளிர் பிரிவு என்று பெண்கள் அணியிலும் அதிலே பங்களிப்பு செய்தார்கள். அந்த அணியைச் சேர்ந்த சில சகோதரிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்தை கொடுப்பவர்களுடைய அந்த எண்ணப்பாடும் அவர்களுடைய நிலைகளை பற்றி அதிகமாக சொல்லியிருக்கிறார்கள். ஜகாத்தை பெறுபவர்களும் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். அந்த ஜக்காத்தை வழங்கியவர்களுக்காக வேண்டி பிரார்த்தனைகளிலே ஈடுபட வேண்டும் என்கின்ற பல துஆக்களை நபி அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். எனவே ஜக்காத்தை பெறுவதற்காக வேண்டி வந்திருக்கின்ற நீங்கள் எந்தொரு விதத்திலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு இந்த ஜக்காத்தை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். இதற்காக வேண்டி நீங்கள் அதிகமாக இந்த ஜக்காத்துக்காக வேண்டி பங்களிப்பு செய்த அந்த தனவந்தர்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரத்திலே நிறைய அபிவிருத்திகள் கிடைக்க வேண்டும், அல்லாஹுடைய அருள் கிடைக்க வேண்டும், பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதற்காக வேண்டி பங்களிப்பு செய்த பைத்து ஜக்காத்தினுடைய உறுப்பினர்கள், அதே போன்று சம்மேளன உறுப்பினர்கள், பள்ளிவாயிலுடைய நிர்வாகங்களுக்கு நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்ற அந்த விடயத்தையும் சொல்லி இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவர்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே மீண்டும் ஒரு முறை வரவேற்று இந்த நிகழ்வினுடைய பிரதானமான உரையை நிகழ்த்துவதற்காக வேண்டி காத்தான்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய அப்துல் சத்தார் சார் அவர்களை உரையாற்ற வருமாறு அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த நிகழ்வை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்திற்கு இயங்குகின்ற பைத்து சக்காத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய அஸ்வர் ஹசன் பலாஹி மௌலவி அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினுடைய கௌரவ செயலாளர் மதிப்புக்குரிய ரமீஸ் ஜமாலி அவர்களே, பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனத்தினுடைய பைத்து சக்காத் அமைப்பின் கௌரவ செயலாளர் ஜவாஹிர் மௌலவி அவர்களே, பைத்து சக்காத் அமைப்பினுடைய கௌரவ நிர்வாக சபை உறுப்பினர்களே, பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய கௌரவ நிர்வாக சபை உறுப்பினர்களே, பள்ளிவாயல்களின் நிர்வாக சபை தலைவர் செயலாளர் உட்பட ஏனைய உறுப்பினர்களே, இங்கு சமூகம் அளித்திருக்கின்ற மதிப்புக்குரிய தனவந்தர்களே, இந்த உதவிகளை பெற இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த பைத்து சக்காத் சேகரிப்பிலே அர்ப்பணிப்போடு செயற்பட்ட ஆமில்களே, அதே போன்று இந்த பைத்து சக்காத் நிதி சேகரிப்பிலே பெண்கள் அணியாக செயற்பட்ட சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் எல்லாமல்ல இறைவனது சாந்தியும் சமாதானமும் உண்டாக வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்று இந்த வருடத்தினுடைய பைத்து சக்காத் நிதி சேகரிப்பிலே சேகரிக்கப்பட்ட நிதியினை பயனாளிகளுக்கு பகிர்ந்தளிக்கின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. கட்டம் கட்டமாக இந்த நிதிகள் சேகரிக்கப்பட்டு பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு
பொருத்தமான பயனாளிகளுக்கு இந்த உதவிகள் சென்றடைய வேண்டும் என்பதிலே பைத்து சக்காத் மிக கவனமாக செயற்பட்டு இந்த தெரிவுகளை மேற்கொண்டிருக்கிறது. இங்கு நான் எங்களுடைய காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தை பற்றியும் இந்த பைத்து சக்காத் அமைப்பை பற்றியும் ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களாக 40 வருடங்களாக இந்த ஊரிலே சமூக பணி, சமயப்பணி, சமய நல்லிணக்க பணி, சமூகத்திற்கு ஏற்படுகின்ற பாதுகாப்பு பிரச்சனைகள் என்று சமூகம் எதிர்நோக்குகின்ற பல்வேறு சவால்களையும் பிரச்சனைகளையும் காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் கடந்த 40 வருடங்களாக இந்த பிரதேசத்திலே ஒரு தலைமை தாங்கி அந்த பிரச்சனைகளை சுமூகமாகவும் இலகுவாகவும் தீர்த்து வைப்பதற்கான பல்வேறு வகையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது என்பதை நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள். அந்த வகையிலே தான் சம்மேளனத்தின் கீழ் கிட்டத்தட்ட 15 உபகுழுக்கள் செயற்படுகிறது. அதிலே ஒரு உபகுழு தான் இந்த பைத்து சக்காத் அமைப்பு என்பது. இங்கே இருப்பவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, 1982ஆம் ஆண்டு இந்த பைத்து சக்காத்தை கூட்டாக வழங்க வேண்டும் என்று அப்பொழுது இருந்த எங்களுடைய ஊர் தலைவர்கள் முயற்சி செய்தார்கள். 82ஆம் ஆண்டு 83ஆம் ஆண்டு ஆகிய 2 ஆண்டுகள் இந்த பைத்து சக்காத்தை ஓரளவு கூட்டாக செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அப்பொழுது இந்த பைத்து சக்காத் எவ்வாறு விநியோகிக்கப்படும் என்றால், தனவந்தர்கள் தங்களுடைய சக்காத் நிதியினை சில்லறைகளாக மாற்றி சக்காத்தை பெற வருபவர்களை தங்களுடைய வீடுகளிலே அல்லது தங்களுக்கு இருக்கின்ற காணிகளிலே அவர்களை வரவழைத்து அந்த ஒரு கூட்டமாக இருந்து அந்த நிதியினை சில்லறைகளாக வழங்குகின்ற பொழுது அது எந்த பயனுமில்லாமல் போகிறது என்பதை உணர்ந்துதான் இந்த பைத்து சக்காத் கூட்டாக வழங்கப்பட வேண்டும் என்ற சமய கடமையினை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த கூட்டு சக்காத் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் 83ஆம் ஆண்டுக்கு பின்னர் எமது பிரதேசத்தில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள், பயங்கரவாத சூழல்கள், இவைகள் இந்த கூட்டு சக்காத்தினை தொடர்ச்சியாக முறையாக செய்ய முடியாமல் போனது. அதனைத் தொடர்ந்துதான் 2002ஆம் ஆண்டு தொடக்கம் இந்த கூட்டு சக்காத் மீண்டும் இயக்கப்பட்டு இப்பொழுது எங்களுடைய பிரதேசத்திலே இந்த கூட்டு சக்காத் நிதி சேகரிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் பல கோடி ரூபாய்களை எங்களுடைய தனவந்தர்கள் இதற்காக வழங்கி அதற்கு பொருத்தமானவர்களை தெரிவு செய்து வழங்குவதற்கான பல்வேறு செயற்பாடுகளை இந்த பைத்து சக்காத்தும் சம்மேளனமும் செய்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பைத்து சக்காத்தினுடைய தலைவர் அவர்கள் கூறியது போல, பைத்து சக்காத் என்பது தனியே நிதியை சேகரித்து அதற்கு தேவையானவர்களுக்கு வழங்குவது மாத்திரம் இந்த பைத்து சக்காத்தினுடைய கடமையாக இருக்காது. ஏனென்றால் எங்களுடைய இஸ்லாத்திலே சொல்லப்பட்ட 5 கடமைகளில் ஒரு கடமை இந்த சக்காத் என்பது. ஆகவே இது சமய கடமையோடு சம்பந்தப்பட்டிருப்பதனால் இது சரியாவுக்கு உட்பட்டதாக இந்த பைத்து சக்காத் விநியோகம் நடைபெற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய இந்த பைத்து சக்காத் அமைப்பிலே 3 வகையான கணக்காய்வு குழுக்கள் இருக்கிறது. ஒன்று உள்ளக கணக்காய்வு, வெளியக கணக்காய்வு, அதே போல சரியா முறைப்படி இது வழங்கப்படுகிறதா என்பதற்காக சரியா கணக்காய்வு குழு என்று 3 குழுக்களினூடாக பரிசீலனை செய்யப்பட்டுத்தான் உங்களுக்குரிய இந்த பைத்து சக்காத் விநியோகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த பைத்து சக்காத் நிதி என்பது ஒரு அமானதமாக காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தின் கீழ் இயங்குகின்ற பைத்து சக்காத்துக்கு எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற தனவந்தர்கள் அமானதமாக வழங்கப்படுகின்ற இந்த நிதியினை சரியாக உரியவர்களுக்கு கொண்டு சேர்ப்பதிலே பைத்து சக்காத் அமைப்பு மிக கவனமாக செயற்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய சிபார்சுக்கு அமைவாகவும்
பயனாளிகள் தெரிவு செய்யப்படுவதில்லை. பள்ளி வாயில்களின் ஊடாக வழங்கப்படுகின்ற சிபார்சுக்கு அமைவாக அந்த சிபார்சின் ஊடாக பெறப்படுகின்ற விண்ணப்பங்களின் அடிப்படையிலே அவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைத்து அவர்கள் இந்த விநியோகத்திற்கு அல்லது இந்த உதவிகளுக்கு பொருத்தமானவர்களா என்பதை தெரிவு செய்து அந்த நிதிகள் எவ்வாறு வழங்கப்பட வேண்டும், பகுதி அளவில் வழங்கப்பட வேண்டுமா அல்லது மொத்தமாக வழங்கப்பட வேண்டுமா அல்லது அவர்களுடைய பங்களிப்போடு அந்த நிதிகள் வழங்கப்பட வேண்டுமா என்பதையெல்லாம் பரிசீலனை செய்துதான் இந்த உதவிகள் வழங்கப்படுகிறது. தலைவர் அவர்கள் சொன்னது போல சம்மேளனத்தின் கீழ் இயங்குகின்ற நிதியோடு சம்பந்தப்பட்ட மிக பிரதானமான ஒரு குழுதான் பைத்து சக்காத் குழு. ஆகவே இந்த நிதிகள் எந்த நோக்கத்திற்காக சேகரிக்கப்படுகின்றதோ அந்த நோக்கத்திற்காக வேண்டி மாத்திரம்தான் 100% பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக இந்த சேகரிக்கப்படுகின்ற நிதிகளில் இருந்து ஆமில்களுக்கு வழங்கப்படுகின்ற தொகைகள், அது சக்காத் வழங்கப்படுகின்ற 8 தரப்பினரில் ஒரு தரப்பினராக ஆமில்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஆமில்களுக்கு மாத்திரம் இந்த நிதி சேகரிப்பிலே அவர்கள் ஈடுபடுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கான தொகைகளை தவிர எந்த விதமான நிர்வாக செலவுகளுக்கோ அல்லது வேறு கூட்டங்களுக்காக வேண்டியோ இந்த நிதிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. முழுமையாக பைத்து சக்காத் பெறுகின்ற இந்த உதவி பெறுகின்ற எங்களுடைய பயனாளிகளுக்கு முழுமையாக வழங்கப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசத்திலே பல்வேறு வகையான தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். தொழில் தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று கடன் பெற்று கடனை திருப்ப செலுத்த முடியாத நிலைமையிலே இருக்கின்ற சகோதரர்கள் இருக்கிறார்கள். வீட்டு தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். அதே போன்று வீடுகளை திருத்த வேண்டிய தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு வகையான தேவையுடையவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய தேவைகளை இனம் கண்டு அவர்களுடைய காலடியிலே சென்று இவைகள் சரியாக இருக்கிறதா என்பதை பரிசீலனை செய்துதான் நாங்கள் இந்த நிதியினை வழங்குகின்றோம். ஆகவே இந்த நிதிகள் வழங்கப்படுவது எந்த நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறதோ அந்த நோக்கத்திற்காக மாத்திரம் பயன்படுத்த வேண்டியது இந்த பயனாளிகளுடைய மிக பிரதானமான கடமையும் அமானிதமுமாகும். இதனை நீங்கள் மாறு செய்கின்ற பொழுது அல்லது இதனை நீங்கள் வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துகின்ற பொழுது நீங்கள் இறைவனுக்கும் பதில் சொல்ல வேண்டியவர்கள் என்பதை இங்கு பயன்பெறுகின்ற யாரும் மறந்துவிடக்கூடாது என்பதை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். தனவந்தர்கள் எங்களுடைய ஊரிலே பொதுவாக பொதுப்பணிகள் சிறப்பாக இடம்பெறுகிறது என்றால் எங்களுடைய ஊரினுடைய தனவந்தர்களுடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் தான் இதற்கு பிரதானமான காரணமாக இருக்கிறது. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய பிரதேசத்திலே ஒரு அனர்த்தமாக இருந்தாலும் சரி அல்லது பொதுவான ஒரு தேவையாக இருந்தாலும் சரி அவைகளை நாங்கள் சரியாக நடைமுறைப்படுத்துவதற்கு நிதி என்பது மிக பிரதானமாக இருக்கிறது. ஆகவே அந்த நிதி உதவிகளை வழங்குகின்ற தனவந்தர்கள் பைத்து சக்காத்தை நம்பி சம்மேளனத்தினை நம்பி இந்த நிதியினை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அந்த நிதி உதவியினை பெறுகின்றவர்களாகிய நீங்கள் சரியாக முறையாக பயன்படுத்துகின்ற பொழுதுதான் எதிர்காலத்திலே இத்தகைய தேவையுடையவர்களுக்கு இன்னும் சிறப்பாக இந்த நிதியினை வழங்குவதற்கு தனவந்தர்கள் முன்வருவார்கள். ஆகவே இங்கு உதவிகளை பெறுகின்றவர்கள் இதிலே நீங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் இங்கு தலைவர் அவர்கள் சொன்னது போல இந்த பைத்து சக்காத் நிதியினை உதவியினை பெறுகின்றவர்கள் எப்பொழுது இந்த பைத்து சக்காத்தும் சம்மேளனமும் சந்தோஷப்படும் மகிழ்ச்சி அடையும் என்றால் நீங்கள் இந்த உதவிகளை பெற்ற ஒருவர் இந்த பைத்து சக்காத்துக்கு உங்களுடைய பங்களிப்பாக ஒரு 100 ரூபாவை செலுத்துகின்ற பொழுது இந்த பைத்து சக்காத்தும் சம்மேளனமும் மகிழ்ச்சி அடையும். ஏனென்றால் இந்த நிதி உதவியின் ஊடாக நீங்கள் நல்ல முறையிலே அல்லது நல்ல நிலையை அடைந்து நீங்களும் பைத்து சக்காத்திற்கு பங்களிப்பு செய்கின்றவர்களாக மாறுகின்ற ஒரு நிலைமை வருகின்ற பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். ஆகவே இங்கு ஒவ்வொருவரும் தொழில் செய்வதற்காக சிலருக்கு உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த தொழிலினூடாக மிக சிறப்பாக நீங்கள் அந்த தொழிலினை செய்ய வேண்டும். அதனூடாக கிடைக்கின்ற வருமானத்தினூடாக எதிர்காலத்திலே நீங்களும் பைத்து சக்காத்திற்கு பங்களிப்பு செய்கின்ற சகோதரர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பது எங்களுடைய பிரார்த்தனையும் ஆலோசனையுமாக இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்கு பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம்
இந்த பைத்து சக்காத்தை உருவாக்கி எங்களுடைய சமூகத்திலே தேவையுடையவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு வழங்கி வைப்பதிலே பலர் எங்களுடைய பிரதேசத்திலே வீடு இன்றி காணியின்றி இருந்த ஒரு சூழலிலே அவர்களுக்காக காணிகளை கொள்வனவு செய்து இந்த பைத்து சக்காத்திற்கு மேலதிகமாக பல தனவந்தர்கள் இந்த காணிகளை கொள்வனவு செய்து இந்த பைத்து சக்காத்தின் ஊடாக வழங்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நிதியுதவிகளை செய்தார். அவர்களுக்கான காணிகளை நாங்கள் கொள்வனவு செய்திருக்கிறோம், அவர்களுக்கு வழங்கி இருக்கிறோம். அந்த காணிகளிலே குடியிருப்பதற்கான ஓரளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து இருக்கின்றோம். ஆகவே இங்கு இவ்வாறு பெறுகின்றவர்கள் மீண்டும் மீண்டும் இந்த பைத்து சக்காத்தின் ஊடாக அல்லது சம்மேளனத்தின் ஊடாகத்தான் இந்த உதவிகளை பெற்று நாங்கள் அங்கு குடியிருக்க வேண்டும் அல்லது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இல்லாமல் செய்கின்ற உதவிகளோடு உங்களுடைய முயற்சியும் சேர்ந்ததாக இந்த விடயத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று எங்களுடைய பிரதேசத்திலே பலர் தொழிலின்றி இருக்கிறார்கள். அவர்களுடைய தேவைகளை முழுமையாக நிறைவேற்ற முடியாத நிலைமையிலே பைத்து சக்காத் இருக்கிறது. பகுதி அளவிலே தான் உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. கடனாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, அவைகளிலே பகுதி அளவிலே முடியுமான உதவிகளை சம்மேளனம் செய்கிறது. அந்த உதவிகளை கொண்டு நீங்கள் உங்களுடைய தேவைகளை திருப்தியாக நிறைவு செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு வருடமும் விண்ணப்பிக்கின்றவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு உதவியினை பெறுகின்ற ஒருவர் மீண்டும் 3 வருடங்களில் அல்லது 5 வருடங்களின் பின்னர் தான் மீண்டும் நீங்கள் விண்ணப்பித்து அந்த உதவிகளை பெறுவதற்காக விண்ணப்பிக்க முடியும். அந்த சந்தர்ப்பத்திலே நீங்கள் தகுதியாக இருந்தால் மாத்திரம்தான் உங்களுக்கு இந்த பைத்து சக்காத் உங்களுக்குரிய பங்களிப்பை வழங்கும். ஆகவே இந்த நிதியினை பெறுகின்றவர்கள் நீங்கள் ஒரு நல்ல எண்ணத்தோடு நல்ல நியத்தோடு இந்த நிதிகளை பெற்று அதற்காக நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நீங்கள் முன்வர வேண்டும். எங்களுடைய காத்தாங்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே நலிவுற்று இருக்கின்ற பிரச்சனைகளோடு வாழ்கின்ற பல சகோதரர்களை அவர்களுக்கு தேவையான உதவிகளை அல்லது ஆலோசனைகளை வழங்குகின்ற செயற்பாடுகளில் ஒன்றுதான் இந்த நோய் நிவாரண நிதியாக இருக்கிறது. நிதியோடு சம்பந்தப்பட்ட 2 முக்கிய நிறுவனங்கள் தான் அல்லது குழுதான் பைத்து சக்காத் குழுவும் அதே போன்று நோய் நிவாரண குழுவுமாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், எங்களுடைய பிரதேசத்திலே ஜும்மா பள்ளிவாயல்களினூடாக ஒவ்வொரு வாரமும் நிதி சேகரிக்கப்படுகிறது. இந்த நிதியினை எங்களுடைய பிரதேசத்திலே நோயுற்று இருக்கின்ற பாரிய நோய்களுக்கு முகம் கொடுத்திருக்கின்ற சகோதரர்களுக்கு வழங்குவதற்காக இந்த நிதிகள் முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. பள்ளிவாயல்களின் ஊடாக விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு பள்ளிவாயலுடைய சிபாரிசுகளுக்கு அமைவாக அவர்கள் நேர்முகத் தேர்விலே அழைக்கப்பட்டு ஒரு வைத்தியரை வைத்து அந்த நேர்முகத் தேர்வு செய்யப்பட்டு அந்த நேர்முகத் தேர்விலே அவர் பொருத்தமானவர், அவருடைய குடும்ப நிலைமைகள், அவருடைய நோய் நிலைமைகள் என்பவற்றை கருத்திலே கொண்டு அவர்களுக்கான உதவிகள் செய்யப்படுகிறது. இங்கும் அதே போன்றுதான் எவ்வாறு பைத்து சக்காத்துக்கு அளிக்கப்படுகின்ற நிதிகள் 100% அந்த தேவைகளுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போன்றுதான் நோய் நிவாரணத்திற்கும் இந்த சேகரிக்கப்படுகின்ற நிதிகள் 100% அதற்கு மாத்திரமே பயன்படுத்தப்படுகிறதே ஒழிய வேறு எந்த தேவைகளுக்காக வேண்டியும் அந்த நிதிகள் பயன்படுத்தப்படுவதில்லை. குறிப்பாக ஒரு சாதாரணமான ஒரு கூட்டங்கள் அல்லது ஒரு ஆலோசனை கூட்டங்கள் நடக்குகின்ற சந்தர்ப்பங்களில் கூட அந்த சிற்றுண்டி வைபவத்திற்காக கூட அந்த நிதிகளை நாங்கள் பயன்படுத்துவதில்லை என்ற உண்மையினை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் இதனை செய்கிறோம் என்றால் நாங்கள் எவ்வளவு தூய்மையாக இந்த நிதிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே சம்மேளனம் அதன் கீழ் இயங்குகின்ற சகல குழுக்களும் மிக கவனமாக இருக்கிறது. ஆகவே அந்த தூய்மையாக வழங்கப்படுகின்ற இந்த நிதிகள் தூய்மையாக பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் செல்கின்ற ஒவ்வொரு காரணங்களும் இங்கு எங்களுடைய பைத்து சக்காத்திற்கு விண்ணப்பித்திருக்கின்ற சகோதரர்கள் நீங்கள் சொல்லி இருக்கின்ற ஒவ்வொரு காரணங்களும் சரியாக இருக்க வேண்டும். நீங்கள் பெறுகின்ற நிதிகள் அதற்காக வேண்டி முழுமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதனை சொல்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே,
நீண்ட நேரம் நாங்கள் இந்த விடயத்தை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. இருந்தால் எங்களுடைய இந்த பிரதேசத்திலே குறிப்பாக பொது நிறுவனங்கள் என்று வருகின்ற பொழுது அல்லது பொதுப்பணி என்று வருகின்ற பொழுது இங்கே இருக்கின்ற 51,000 மக்கள் அல்லது 51,000க்கு மேற்பட்ட சகோதரர்கள் இந்த ஊரிலே வாழ்கிறோம். இவர்கள் அனைவரும் இந்த பொதுப்பணியிலே ஈடுபடுவதில்லை. குறிப்பிட்ட ஒரு சிலர் தான் பொதுப்பணிக்காக தங்களை தியாகம் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொதுப்பணியில் ஈடுபடுகின்றவர்கள் இந்த பணியினை சிறப்பாக செய்வதற்காக நீங்கள் உதவி பெறுகின்றவர்கள் அவர்களுக்காக உங்களுடைய பிரார்த்தனையிலே நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய பிரதேசத்திலே பல தனவந்தர்கள் இருக்கிறார். அந்த தனவந்தர்கள் இந்த நிதியினை சரியாக உரியவர்களுக்கு சென்று அடைய வேண்டும் என்பதற்காக எங்களுடைய சம்மேளனத்தின் ஊடாக இந்த நிதியினை அது சாதாரணமாக எந்த பணியாக இருந்தாலும் அது பைத்து சக்காத்தாக இருக்கலாம் அல்லது நோய் நிவாரணமாக இருக்கலாம் அல்லது வேறு தேவைகளாக இருக்கலாம், அனர்த்தங்களின் போது வழங்கப்படுகின்ற நிதிகளாக இருக்கலாம். இவைகளின் போதெல்லாம் தனவந்தர்கள் எங்களுக்காக உதவிகளை செய்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய ஊரிலே இந்த பொதுப்பணிகள் சிறப்பாக இயங்குவதற்கு எங்களுடைய தனவந்தர்களுடைய பங்களிப்பு மிக பிரதானமானது. ஆகவே அத்தகைய தனவந்தர்கள் இந்த நிதிகளுக்கு வழங்கப்படுகின்ற பங்களிப்பினூடாகத்தான் உங்களுக்கான இந்த சிறப்பான இந்த உதவிகளை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் அவர்களுக்காக வேண்டியும் உங்களுடைய பிரார்த்தனையிலே நீங்கள் இணைத்து கொள்ள வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் எங்களுடைய பள்ளிவாயல்கள், குறிப்பாக எங்களுடைய பிரதேசத்திலே இருக்கின்ற பள்ளிவாயல்கள் இந்த நிதி சேகரிப்பிலே அந்த காலங்கள் வருகின்ற பொழுது, நோன்பு காலங்கள் வருகின்ற பொழுது நிர்வாகிகள் வீடுகளுக்கு சென்று தனவந்தர்களுடைய வீடுகளுக்கு சென்று இந்த நிதியினை சேகரிப்பதற்காக தங்களுடைய முழுமையான பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். ஊரிலே மாத்திரமல்ல, வெளியூர்களிலும் இந்த நிதியினை சேகரிப்பதற்கான பல்வேறு பங்களிப்புகளை எங்களுடைய பைத்து சக்காத் நிர்வாக உறுப்பினர்களும் பள்ளிவாயல்களுடைய நிர்வாகிகளும் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த நிதியை சேகரித்து எங்களுக்கு வழங்கியதனூடாகத்தான் இத்தகைய ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே அந்த நிர்வாகிகள் பல சங்கடங்களோடும் பல பிரச்சனைகளோடும் இந்த நிதியினை சேகரித்து ஒப்படைத்திருக்கிறார்கள். பல தியாகங்களுக்கு மத்தியிலே தான் இந்த நிதிகள் சேகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது என்ற உண்மையினை இங்கு ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பைத்து சக்காத் அமைப்பு என்பது எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல குறிப்பாக சம்மேளனத்தில் இயங்குகின்ற மிக பிரதானமான ஒரு குழு இந்த பைத்து சக்காத் குழு. ஒவ்வொரு 3 வருடங்களுக்கும் இந்த நிர்வாகம் சீர் செய்யப்படும் அல்லது மாற்றி அமைக்கப்படும் அல்லது புதிய நிர்வாகம் தெரிவு செய்யப்படும். இந்த நிர்வாகம் இப்பொழுது இருக்கின்ற தலைவர் செயலாளர்கள் இந்த சென்ற வருடம் இந்த பைத்து சக்காத் பிரிவுக்காக தெரிவு செய்யப்பட்ட நிர்வாக சபை உறுப்பினர்கள். இவர்கள் இரவு பகலாக சாதாரணமாக பல பள்ளிவாயல்களில் இருந்து விண்ணப்பங்கள் கிடைத்து விட்டால் அந்த விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும், நேரடியாக பார்க்க வேண்டும், நேர்முக தேர்வு நடத்த வேண்டும், அவைகள் சரியா என்பதை பரிசீலனை செய்ய வேண்டும், நிதியினை சேகரிக்க வேண்டும், அந்த நிதியினை சரியாக முறையாக பங்களிப்பு செய்வதற்கான பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இவை அனைத்தையும் இந்த குழு மிக சிறப்பாக செய்திருக்கிறது. குறிப்பாக எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல இதற்கு மிக பிரதானமான பங்காளியாக இருக்கின்ற இந்த பைத்து சக்காத்திற்கு ஒரு நிர்வாக பணிப்பாளராக இருக்கின்ற எங்களுடைய MHM இஸ்மாயில் சார் அவர்கள் இரவு பகலாக இந்த பணியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் பைத்து சக்காத் காரியாலயத்திற்கு சமூகம் அளித்தால் இரவு 10 மணி 11 மணி வரைக்கும் இருந்து இத்தகைய விடயங்களை அவர்கள் மேற்பார்வை செய்து அதனை பரிசீலனை செய்து அதனை ஒழுங்குபடுத்துவதிலே அவர்கள் மிக கூடுதலான பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த சந்தர்ப்பத்திலே எங்களுடைய நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களுக்காக வேண்டியும் நாங்கள் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்றுதான் பைத்து சக்காத்தினுடைய ஒவ்வொரு நிர்வாக சபை உறுப்பினர்களும் இந்த நிதிகள் முறையாக சென்றடைவதிலே, நேர்முக தேர்வு நடத்துவதிலே, அதே போன்று
நேரடியாக சென்று அந்த விடயங்களை பரிசீலிப்பதிலே தங்களுடைய முழுமையான பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே சம்மேளனம் சார்பாக எங்களுடைய பிரதானமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று முக்கியமாக இந்த நிதியினை சேகரிப்பதிலே ஈடுபட்ட எங்களுடைய ஆமில்கள் அவர்களும் இந்த நிதி சேகரிப்பிலே முழுமையான பங்களிப்பினை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே சம்மேளனம் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்றுதான் பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகள் அந்த நிதியினை உரியவர்களிடம் சென்று அதனை சேகரித்து மீண்டும் அந்த நிதியினை ஒப்படைப்பதிலே மிக கவனமாக செயற்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகள் அதே போன்று முக்கியமாக இந்த நிதியினை வழங்குகின்ற தனவந்தர்கள் ஆரம்ப காலத்திலே சக்காத் அவர்கள் வழங்குகின்ற சக்காத் நிதியிலே இருந்து ஒரு 25% பங்களிப்பாவது இந்த பைத்து சக்காத்துக்கு கூட்டு சக்காத்துக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக படிப்படியாக இப்பொழுது அந்த நிதிகள் கூடுதலாக வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளின் அடிப்படையிலே இப்பொழுது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்காலத்தில் இத்தகைய உங்களுடைய பங்களிப்புகள் அதிகமாக இருக்குமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய ஊரிலே இன்னும் எங்களுடைய இந்த தேவையுடையவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் இந்த நிதியினை இன்னும் சிறப்பாக வழங்க முடியும் என்பது எங்களுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயமாக இருக்கிறது. ஆகவே அன்புக்குரிய தனவந்தர்களே, நீங்கள் வழங்குகின்ற பங்களிப்பை எதிர்காலத்தில் இன்னும் அதிகரித்து வழங்குவதனூடாக இன்னும் நலிவுற்றோருக்கு நாங்கள் உதவி செய்கின்ற ஒரு நிலைமையை இன்னும் அதிகரிக்கலாம் என்ற ஒரு ஆலோசனையை இந்த இடத்திலே சமர்ப்பித்து, நீங்கள் வழங்குகின்ற இந்த உதவிகளுக்காக எங்களுடைய பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம், பைத்து சக்காத் அமைப்பு போன்றவைகளுடைய பிரதானமான நன்றியினையும் நாங்கள் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதே போன்று இந்த பைத்து சக்காத் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கின்ற ஊழியராக இருக்கின்ற சகோதரர்கள் அவர்களும் இதனை பரிசீலனை செய்து அதனை வழங்குவதற்கு தங்களுடைய பூர்ணமான ஒத்துழைப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கும் இந்த இடத்திலே சம்மேளனம் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து இந்த சந்தர்ப்பத்தை எமக்கு வழங்கியமைக்காக நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. ஒரு சிறப்பான உரையை நிகழ்த்தி சென்ற காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய கௌரவ தலைவர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு இறுதி நிகழ்வாக நன்றியுரையினை நிகழ்த்துவதற்காக வேண்டி காத்தான்குடி பள்ளிவாயல்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய செயலாளர் அஷேக் ரமீஸ் ஜமாலி அவர்களை அழைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஅஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி வஅஹ்லி பைத்திஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அல்லாஹ்வுடைய கட்டளைகளில் ஒன்றான ஜகாத்தினுடைய கட்டளையை மிக சிறப்பாக அமுலாக்கம் செய்யப்படுகின்ற ஒரு மகத்தான இந்த தருணத்தில் இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய அஸ்வர் ஹசன் ஃபலாஹி ஹசரத் அவர்களே, காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனத்தினுடைய கௌரவ தலைவர் மதிப்புக்குரிய அப்துல் சத்தார் சார் அவர்களே, பைத்து ஜக்காத்தினுடைய செயலாளர் மௌலவி ஜவாஹிர் ஹாபிஸ் அவர்களே, பைத்து ஜக்காத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி மதிப்புக்குரிய எம்எச்ஏஎம் இஸ்மாயில் சார் அவர்களே, அதனுடைய கௌரவமான பணிப்பாளர் சபை உறுப்பினர்களே, ஜக்காத்தினுடைய பணிப்பாளர் சபையிலே அங்கம் வகிக்குகின்ற பெண்கள் அணியைச் சேர்ந்த சகோதரிகளே, இந்த ஜக்காத்தை அழகான முறையிலே செயலுருவாக்கம் செய்கின்ற விடயத்திலே மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குகின்ற காத்தாங்குடியிலே அமைந்திருக்கின்ற சகல பள்ளி வாயல்களுடைய தலைவர்களே, செயலாளர்களே, பொருளாளர்களே, கௌரவ உறுப்பினர்களே, சம்மேளனத்தினுடைய கௌரவமான உறுப்பினர்களே, அன்புக்குரிய ஊடகவியலாளர்களே, சகோதரர்களே, இந்த வருடம் நமக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஜக்காத்தை நாம் பெற்று நாமும் வளம் பெற்று
எதிர்காலத்திலே நானும் ஒரு ஜக்காத்து கொடுக்கக்கூடியவனாக மாற வேண்டும் என்ற ஒரு தூரநோக்கு சிந்தனையிலே அமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த தருணத்தை அல்லாஹு தஆலா நிறைவாக கபூல் செய்து இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையான இந்த பணியை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தமைக்காக வேண்டி அல்லாஹுவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தலைவர் அவர்கள் சொன்னது போல 1985ஆம் ஆண்டு அன்றைய தூரநோக்கு சிந்தனை உள்ள தலைவர்களால் மிக சிறப்பாக வடிவமைக்கப்பட்டு காலத்துக்கு காலம் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக அன்றைய யாப்பிலே அவர்கள் குறிப்பிட்டு மிக சிறப்பாக உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிறுவனம்தான் நமது காத்தாங்குடி பள்ளி வாயில்கள் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம். இது நமது ஊருக்கு மாத்திரமல்ல, பிரதேச, மாவட்ட, மாகாண, ஏன் தேசிய மட்டத்தில் கூட குறிப்பாக நமது சமூகத்திற்கும் பொதுவாக இலங்கை வாழ் மக்கள் அனைவருக்கும் ஒரு பரந்துபட்ட அமைப்பிலே, ஒரு விளைதிறன் தரக்கூடிய அமைப்பிலே அதனுடைய சேவையை செய்கின்ற, பணியை செய்கின்ற மிக உன்னதமான ஒரு உயர் நிறுவனம் நமது சம்மேளனமாக இருக்குகின்றது. காத்தாங்குடியிலே வாழ்கின்ற மக்கள் குறிப்பாகவும் பொதுவாக இலங்கையிலே வாழ்கின்ற அனைத்து மக்களும் நமக்காக வேண்டி இரவு பகலாக பாடுபடுகின்ற இந்த சம்மேளனத்தை நாம் இரு கண்கள் போன்று பார்த்து அதனை நேசிக்க வேண்டும், அதனை நாங்கள் அன்பு கொள்ள வேண்டும், அதனுடைய மகத்தான சேவைக்கும் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் நாம் என்றும் இறுதி மூச்சு வரை பங்காளராக மாற வேண்டும் என்று என்னையும் உங்களையும் நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இந்த காத்தாங்குடி பள்ளி வாயில் முஸ்லிம் நிறுவனங்கள் சம்மேளனம் அதனுடைய வியாபித்த சேவைகளை குறைந்த நேரத்திலே மிக கூடிய பலன்களை கொடுக்கும் பெரிய நோக்கத்திலே அது பல 15க்கும் மேற்பட்ட குழுக்களை உருவாக்கி இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக வருகின்ற பொழுதோ அப்பிரச்சனை தொடர்பான அந்த குழுவிற்கு அதனை பாரப்படுத்தி அவர்கள் எல்லோரும் அதை மிக ஆழமான முறையிலே கலந்துரையாடி அதற்கான சொல்யூஷன்களை அவர்கள் வழங்கி வருகின்றார்கள். நமது சமூகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் சம்மேளனம் என்ன செய்கிறது என்பது தெரியாத ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்கள் அதனை விமர்சிக்கிறார்கள். ஆனாலும் சமூகத்திலே வாழ்கின்ற தனி மனித சமூக விரிவாக்கத்திற்கும் அதன் பெருக்கத்திற்கும் நிலையான வாழ்வாதாரத்திற்கும் அது மிகப்பெரிய பணி செய்து வருகிறது. நமது சமூகத்திலே இருக்குகின்ற ப்ரொஃபவுண்ட் ஸ்காலர்ஸ் ஆஃப் அசம்பிளி என்று சொல்லக்கூடிய நன்கு கற்றுத்தேர்ந்த அறிஞர்களால், ஷரியாவை கற்றுத்தேர்ந்த நல்ல சிறந்த உலமாக்களால், நல்ல அறிவும் ஆளுமையும் பண்பும் உள்ள தலை சிறந்த புத்திஜீவிகளால் நிர்வாகம் செய்யப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய உயர் சபைதான் நமது சம்மேளனமாக இருக்கிறது. ஒரு தனி குடும்பத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், ஒரு சமூகத்திலே ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும், ஒரு சமய ரீதியான ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் அதிலே பின்னின்ற ஒரு சந்தர்ப்பம் ஒரு காலமும் கிடையாது. உடனே அதிலே தலையிட்டு உரியவர்களை சந்தித்து, அது தனியார் அரச உயர் அதிகாரிகளாக இருந்தாலும் கூட அதற்கான சரியான வழிகளை அமைத்து அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி நமது சமூகத்தின் விடியலுக்காக இரவு பகலாக பாடுபடுகின்ற ஒரு உயர் சபைதான் நமது சம்மேளனமாக இருக்கிறது. எனவே இந்த சம்மேளனம் 15க்கும் அதிகமான குழுக்களை இட்டு அது சேவையாற்றி வருகிறது. அதிலே ஒரு மிக பிரதானமான மிகப்பெரிய நிதியை கையாளுகின்ற ஒரு நிறுவனம்தான் நமது பைத்து ஜக்காத் நிறுவனமாக இருக்கிறது. இந்த பைத்து ஜக்காத்திலே நான் சொன்னது போல நல்ல எக்ஸ்பர்ட்ஸ்கள் இருக்கிறார்கள், நல்ல கற்றுத்தேர்ந்த உலமாக்கள் இருக்கிறார்கள், சமூகத்தை மிக ஆழமாக அறிந்த நல்ல தலைவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் இரவு பகலாக உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத ஒரு வளம் நேர வளமாக இருக்கிறது. அந்த நேர வளத்தை முழுமையாக அவர்கள்
உங்களுடைய நிலையான அபிவிருத்திக்காக அவர்களுடைய நேர வளத்தை அவர்கள் உபயோகித்து பொருளாதாரத்தை செலவழித்து அவர்களுக்கு இருக்குகின்ற கடமை பொறுப்புகளை முன்பின்னாக்கி உங்களுக்காக இரவு பகலாக அவர்கள் பணியாற்றி வருவதை ஒரு காலமும் நாம் மறக்க முடியாது. இங்குள்ள தலைவர்கள் சொன்னது போல நாம் நேரடியாக பார்த்து அறிந்ததற்கு அமைவாக அந்த பணிப்பாளர் சபை தலைவர், செயலாளர், நிறைவேற்று அதிகாரி, ஏனைய கௌரவமான பணிப்பாளர் சபை மிக இரவு பகலாக அது பணியாற்றுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளையிலே எந்தவிதமான குறைபாட்டையும் ஏற்படுத்துவதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் வழங்கப்படாத ஒரு பகுதிதான் ஜகாத்துடைய பகுதியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா யாருக்கு அதை வழங்க வேண்டும், எப்படி அவர்கள் தெரிவு செய்யப்பட வேண்டும் என்ற விதிகளுக்கு சற்றும் பிசகாமல் அதன் அடிப்படையிலே இருந்து உங்களை எல்லாம் மிக தெளிவாக அவர்களுடைய சிந்தனைக்கு எட்டிய வகையிலே, அவர்களுடைய ஆய்வுக்கு எட்டிய வகையிலே, அவர்களுடைய அந்த பரிமாணங்களின் ஊடாக உங்களை அவர்கள் தெரிவு செய்து இந்த அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுகின்ற இந்த தருணமாக இருக்கிறது. எனவே அவர்கள் எல்லோருக்கும் நீங்கள் துஆ செய்ய வேண்டும். இந்த ஜகாத்தினுடைய பணி மிகவும் சிறப்பாகவும் மிகவும் நேர்த்தியாகவும் இந்த கட்டளையை மிக அழகாகவும் செய்வதற்கு த பேக்போன் ஆஃப் த ஜகாத்னு சொல்லக்கூடிய ஜகாத்தினுடைய முதுகெலும்பாக இருப்பவர்கள் இந்த ஜகாத்தை வழங்குகின்ற அன்புக்குரிய தனவந்த பரோபகாரிகளாக இருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் இங்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஜகாத்தினுடைய சபையினூடாக இது என்ன செய்யப்படுகிறது, எப்படி வழங்கப்படுகிறது, எந்த விதிமுறைகளினூடாக அவைகள் வழங்கப்படுகிறது என்பதை அவர்கள் பார்த்து அவர்கள் வழங்கிய ஜகாத், அவர்கள் கொடுத்த அல்லாஹ்வுடைய கட்டளை மிகச் சரியாக சென்றடைகிறது என்ற ஒரு ஆழமான ஒரு திருப்தியை அவர்கள் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் வெளிப்படையாக அவர்கள் அழைக்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இந்த ஜகாத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு எங்களுடைய சார் அவர்கள் சொன்னது போல இதனை நீங்கள் பெற்று இதனை நாம் அனுபவித்து விட வேண்டும் என்ற ஒரு சிந்தனையுடன் நீங்கள் கலைந்து செல்லாமல் இதனை கொன்று நீங்களும் வளம் பெற்று அடுத்தவர்களையும் வளம் பெற வேண்டும் என்ற ஒரு பரந்த நீயத்துடன் நீங்கள் இதனை எடுத்து சென்று இதன் மூலம் நீங்கள் உங்களுடைய தொழில்களை மேற்கொண்டு எதிர்காலத்திலே நானும் ஒரு ஜகாத் வழங்குனராக மாறி நமது சமூகத்தின் வளர்ச்சிக்கும் உயர்ச்சிக்கும் என்னாலான பங்களிப்பை நான் செய்ய வேண்டும் என்ற ஒரு விரிந்த நோக்கத்துடன் இந்த உதவிகளை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே நான் கேட்டுக்கொள்கின்றேன். நமது ஊரிலே முழு வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டு, பகுதி அளவிலே வீட்டு திட்டம் கொடுக்கப்பட்டு, வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்பட்டு, கடனுதவிகள் வழங்கப்பட்டு, ஸ்மால் இண்டஸ்ட்ரியல்னு சொல்லக்கூடிய சிறு கைத்தொழிலுக்கான சகல ஏற்பாடுகளும் செய்து கொடுக்கப்பட்டு இன்று எத்தனையோ குடும்பங்கள் மகிழ்ச்சியுடன் வாழக்கூடிய பல சந்தர்ப்பங்களை நாம் பார்த்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்படியான ஒரு விரிந்த சேவையை நமது பைத்து ஜகாத் நிறுவனம் செய்து வருகிறது. அவர்களுக்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஒரு திருமணம் முடிப்பதற்கு ஒரு நிலைமையை எய்திய ஒரு கன்னிப்பெண், மணமகன் ரெடியாக இருக்கிறார். இந்த இருவரையும் சேர்த்து வைப்பதற்கான சில பொருளாதார வசதிகள் தங்கு தடையாக இருக்குகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே அதே சமயத்திலே ஜகாத் பெறுவதற்கான தகுதியையும் அடைந்த அந்த கன்னிப்பெண் அந்த மணமகனை சந்தித்து அவர்களுக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து கொடுத்து அவர்களுக்கு திருமணமும் செய்து கொடுத்து இன்று அந்த குடும்பம் பிள்ளை குட்டிகளை பெற்றெடுத்து மிக சிறப்பாக வாழுகின்ற இந்த தருணத்தை போல வேறு எந்த தருணம் மகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் சகோதரர்களே. எனவேதான் இப்படியான சிறப்பான பணிகளை எமது சம்மேளனமும் சம்மேளனத்தின் கீழ் இயங்குகின்ற பைத்து ஜகாத்தும் மிக சிறப்பாக செய்து வருகிறது. எனவேதான் இந்த பணியை மிக திறம்பட செய்வதற்கு வருடாந்தம் ஒத்துழைத்து உணர்வு அளிக்குகின்ற எமது பள்ளி வாயல்கள் உடைய தலைவர்கள், செயலாளர்கள், அதனுடைய உறுப்பினர்கள் மிக முக்கியமானவர்களாக இருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஜகாத்து வழங்கி கொடுக்குகின்ற தனவந்த பரோபகாரிகளும்
இதிலே முதலிடம் வகிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் இங்கே புழங்கப்படுகின்றது. ஒரு சதமேனும் வீணாகி விடாமல் சரியாக கணக்கிட்டு உரியவர்களுக்கு சென்றடைவதிலே மிக உன்னிப்பான கவனத்தை அவர்கள் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜக்காத்து விநியோகத்திலே ஒரு பொறிமுறை இருக்கிறது. நேரடியாக யாரும் ஜக்காத்தை பெற முடியாது. பள்ளி வாயில்களுக்கு அனுப்பி அவர்கள் நேரிலே சென்று பார்வையிட்டு நிலைமைகளை சிறப்பாக பார்த்தறிந்து கேட்டறிந்து உணர்ந்து இவர்கள் ஜக்காத்து பெற தகுதியானவர்கள்தான், அல்லாஹ்வுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்கள்தான் என்பதை அவர்கள் அறிந்து அவர்களுடைய ரெக்கமெண்டேஷனோடு வருகின்ற பொழுதோ பணிப்பாளர் சபை இன்னும் அதற்கு நேர்முக தேர்வுகளை வைத்து அதனூடாக பல விதிமுறைகளுக்கு பல பரிணாமங்களின் அப்பால் தான் உங்களுக்கு இந்த ஜக்காத் வழங்கப்படுகிறது. இப்படி இருந்தும் சில நேரங்களில் ஏதோ ஒரு பகுதியிலே சில வழங்குகின்ற விநியோகத்திலே அல்லது பயனாளியை சென்றடைகின்ற அந்த பரிணாமத்திலே சில முறைகேடுகள் அது ஏதாவது நடந்தால் உடனடியாக எங்களுடைய பணிப்பாளர் சபை அதில் தலையிட்டு அதனுடைய விடயத்தை கண்டுபிடித்து அதை சீர் செய்து இப்பொழுது யாரும் எவரும் எதுவும் செய்ய முடியாத ஒரு கண்டிப்பான ஒரு நிலையிலே மிக சிறப்பாக இந்த ஜக்காத் விநியோகம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. எனவேதான் சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையிலே அல்லாஹுவை நான் போற்றி புகழ்கிறேன். இப்படியான ஒரு மகத்தான ஒரு பணி நமது ஊரிலே நடப்பதையிட்டு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இலங்கையிலே இப்படியான ஒரு சம்மேளனம், இப்படியான ஒரு சிறப்பான திட்டங்கள் அடங்கிய ஒரு நிறுவனத்தை பார்ப்பதற்கு மிகவும் அரிதாகவே இருக்கிறது சகோதரிகளை. வெளியூரை சேர்ந்தவர்கள் நமது சம்மேளனத்தினுடைய பங்களிப்புகளையும் அதன் வியாபித்த சேவைகளையும் அதன் பெருமானமிக்க பணிகளையும் அவர்கள் உணர்ந்து நமது ஊரிலே இப்படி ஒரு நிறுவனம் இல்லையே என்ற கவலைப்பட்டு அவ்வூரை சேர்ந்த அறிவு படைத்த மக்கள் இங்கு வந்து இதனுடைய கட்டமைப்புகளையும் இதனுடைய பணியாக்க செயன்முறைகளையும் பணியக கட்டமைப்புகளையும் அவர்கள் நேரில் பார்த்து கேட்டறிந்து படித்தறிந்து அவர்களுடைய ஊரிலே இது போன்ற ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். சில கட்டங்களிலே நாங்களும் நேரில் சென்று அவர்களுடைய ஊரிலே அதை ஆரம்பித்து கொடுத்த வரலாறுகளும் இருக்கின்றன. எனவேதான் நான் சொல்ல வருவது, இப்படியான 40 வருடங்களையும் தாண்டி மிக உறுதிமிக்க பாதையிலே பயணிக்குகின்ற நமது சம்மேளனம் இதனை சிறப்பாக வடிவமைத்த அன்றைய தலைவர்கள் இன்று வாழ்கின்ற அவர்களுடைய கபறுகளை அல்லாஹு தாலா எப்படி பிரகாசமாக்கி வைப்பான் என்பதை சிந்தித்து பாருங்கள். நாம் உலகத்திலே வாழும் பொழுதோ என்னால் இன்னொரு மனிதன் பயனுள்ளவனாக இருக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு நான் வாழ வேண்டும். எனவேதான் இப்பொழுது நமது சம்மேளனத்திலே பல உலமாக்கள், கண்ணியமிக்க உலமாக்கள், ஊர் தலைவர்கள், கற்றறிந்த மக்கள் எல்லோரும் விலை மதிக்க முடியாத நேரங்களை வழங்கி அவர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். அவர்களை நாங்கள் கேட்ட மாத்திரத்திலேயே பார்த்த மாத்திரத்திலேயே கிடைத்த செய்திகளின் அடிப்படையிலே ஆராய்ந்து அடிப்பிடிக்காமல் உடனடியாக விமர்சித்து அவர்களுடைய உள்ளங்களை உடைத்து சுக்கு நூறாக்குகின்ற விடயங்களிலே நாம் ஒரு காலமும் ஈடுபடக்கூடாது. அவ்வாறு உண்மைக்கு புறம்பான ஒன்றாக இருந்து நாம் சொல்லிவிட்டால் அந்த பாவத்தை நாங்களே அள்ளி கட்ட வேண்டும். எனவேதான் ஒரு மனிதனை, ஒரு சமூகத்தை உறுதிமிக்க பாதையிலே வாழ வைக்குகின்ற மிக உன்னதமான பணிகளை செய்கின்ற ஒரு உயர் ஸ்தாபனம் நமது சம்மேளனம். அதிலே மிக பிரதானமாக வகிவாகத்தை கொண்ட பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் புழங்குகின்ற ஒரு பிரதானமான ஒரு நிறுவனமாக எமது பைத்துல் ஜகாத் நிறுவனம் இயங்கி வருகின்றது. எனவே அந்த அடிப்படையிலே இன்று உங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் அதனுடைய பயன்களை பெறுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக இருக்கிறது. இந்த கட்டத்திலே பைத்துல் ஜகாத்தினுடைய தலைவர் மௌலவி அஸ்வர் ஹசன் பலாஹி அவர்களுடைய சேவை மகத்தானது. அவர்கள் மிக சிறப்பாக செயற்படக்கூடிய நல்ல தூர்நோக்கு சிந்தனை கொண்ட ஒரு நல்ல நண்பர். அவர் அழகாக செய்யக்கூடிய திறன் படைத்தவர். அதே போன்றுதான் அதனுடைய கௌரவ செயலாளர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமா காத்தாங்குடி கிளையினுடைய செயலாளருமான நண்பர் ஜவாஹிர் ஹாபிஸ் அவர்களும்
மிக அழகான முறையிலே செய்யக்கூடிய திறன் படைத்தவர்கள். அதே போன்றுதான் எங்களுக்கு எல்லாம் ஒரு தந்தை மாதிரி மிக அழகான முறையிலே எங்களை அண்மையில் அழைத்து மிக அழகிய உபதேசங்களை செய்து, குறிப்பாக எனக்கு பல தடவைகளே என்னுடைய கல்வி முன்னேற்றத்திற்காக பல வழிகளை, பல ஆலோசனைகளை, பல டெஸ்டினேஷன் ஆஃப் தி எஜுகேஷன்ஸ் செல்லும் இடத்தை மிக சிறப்பாக ஆலோசனை வழங்கிய ஒருவர்தான் பைத்து ஜகாத்தினுடைய நிறைவேற்று அதிகாரி அல்ஹாஜ் எம்எச்ஏஎம் இஸ்மாயில் சார் SLES அவர்களுடைய பணி இப்பொழுது பேசப்பட்டது, மகத்தானது. நான் பார்க்குகின்ற நேரமெல்லாம் சம்மேளனத்தில் தான் அவர்கள் இருப்பார்கள். சரியான ஒரு விடயம் சரியான ஒருவருக்கு சென்றடைந்து விட வேண்டும் என்பதிலே ஒரு உன்னிப்பான ஒரு நிர்வாகி. எனவே அவருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பைத்து ஜகாத்தினுடைய தலைவர், செயலாளர், நிறைவேற்று அதிகாரி உட்பட அந்த ஜகாத்திலே பணியாற்றுகின்ற பணிப்பாளர்கள், ஒவ்வொரு நிறுவனத்துடைய தலைவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், தனவந்த பரோபகாரிகளாக அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் பெருமிதத்தோடு மதித்தவனாய் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்று மிக முக்கியமாக எப்படித்தான் திட்டமிட்டாலும் எப்படித்தான் வகிபாகங்களை செய்தாலும் இதற்கு முதுகெலும்பாக இருப்பவர்கள், இதனை ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்கள். எனவே அவர்களை இந்த கட்டத்திலே நான் மெச்சுகின்றேன். அவர்களுடைய ஜகாத்தை அல்லாஹு தஆலா நிறைவாக கபூல் செய்ய வேண்டும். எதிர்காலத்திலும் இன்னும் அவர்களுடைய ஜகாத்தினுடைய வீதங்களை அதிகரித்து இப்படி சிறப்பான பணிகளை செய்யக்கூடிய அமைப்பிலே அவர்கள் ஈடுபட வேண்டும் என்று அவர்களை நான் கேட்டு அவர்களுக்கு நான் நன்றி கூறிக்கொள்கின்றேன். அதேபோன்று சம்மேளனத்தினுடைய தலைவர், உபதலைவர்கள், குழு செயலாளர்கள், சம்மேளனத்தினுடைய கௌரவமான உறுப்பினர்கள், பள்ளி வாயிலுடைய தலைவர், செயலாளர்கள், உறுப்பினர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பயனாளிகள், அதேபோன்று ஊடகத்துறையை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற ஊடக நண்பர்கள், சகோதரர்கள், இங்கு கலந்து கொண்டிருக்கின்ற பாடசாலை அதிபர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்த சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையிலே எனது மனமார்ந்த நன்றியை அன்போடு நான் உங்களுக்கு தெரிவித்து, படைத்தாலும் வல்ல நாயன் அல்லாஹு தஆலா இந்த பணியை நிறைவாக கபூல் செய்து இதில் ஈடுபட்ட அனைவருக்கும் ஈருலக பாக்கியங்களை இரண்டு உலகத்திலும் நிறைவாக வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் விரைபெறுகின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு ஹைரல் ஜஸா. நன்றியுரையினையும் சம்மேளனம் தொடர்பான ஒரு முக்கியமான சில கருத்துக்களையும் சொல்லி வைத்த சம்மேளனத்தினுடைய பொதுச் செயலாளர் ஷேக் ரமீஸ் ஜமாலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து கொண்டு நாங்கள் ஜகாத் விநியோகத்துக்குள்ளே நுழையலாம்னு நினைக்கிறேன். இதிலே நான் நினைக்கிறேன் மிக முக்கியமாக சிலர்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி சொல்ல வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த பணியினை மிக சிறப்பாக முடிப்பதற்கு வல்ல அல்லாஹுடைய பொருத்தமும் அல்லாஹுடைய அருளும் மிக கூடுதலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று இதனை உருவாக்கிய மர்ஹூம் ஷேகுல் பலா அப்துல்லா ஹசரத் உட்பட சம்மேளனத்தினுடைய முன்னாள் தலைவர்கள் அஷஹீத் அஹமத் லப்பை உட்பட மர்ஹூம் அவர்கள் உட்பட அவர்களோடு இணைந்த அந்த குழுவினர்கள், அதற்கு பின்னால் வந்த அனைவர்களுக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை, அல்லாஹு தஆலா அவர்களுடைய கபறுகளை மிகவும் சொர்க்கத்தினுடைய ஒரு பிரகாசமான இடமாக அமைத்து கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எங்களுடைய இந்த கட்டட வேலைகளை மிகவும் சிறப்பாக செய்து முடிப்பதற்கு எந்தவிதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் இரண்டு சகோதரர்கள் மிக அர்ப்பணிப்போடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை இந்த சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. அதில் ஒருவர் சகோதரர் ஹசீம் அவர்கள், அதே போன்று சகோதரர் பஜ்னூன் அவர்கள். இருவர்களும் அந்த கட்டடங்கள் வீடு திருத்த வேலைகளிலே மிக கூடுதலாக அவர்கள் அர்ப்பணிப்போடு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த பள்ளிவாயிலினுடைய நிர்வாகம் எங்களுக்கு இந்த இடத்தை வழங்கி மிக அழகாக இதனை செய்வதற்குரிய
எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தந்திருக்கிறார்கள். எனவே இந்த பள்ளி வாயிலுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே சொன்னதை போன்றோ பைத்து ஜக்காத்திலே இருந்து எந்த விதமான செலவுகளையும் நாங்கள் செலவழிப்பதில்லை என்பது எங்களுக்கு முந்திய நிர்வாகங்கள் செய்த ஒரு விடயம். எனவே இந்த ஏற்பாடுகளை கூட, இதனுடைய சிற்றுண்டி ஏற்பாடுகளை கூட செய்கின்ற அந்த பொறுப்பினை எங்களுடைய மதிப்புக்குரிய அல்ஹாஜ் மக்பூல் ஹாஜியார் அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய ஏற்பாடுகளை செய்வதாக எங்களுக்கு சொல்லி அதனுடைய ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த மக்பூல் ஹாஜியார் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த தெரிவுகளை செய்கின்ற விடயத்திலே மிக கூடுதலான அர்ப்பணிப்புகளை செய்த சம்மேளனத்தினுடைய தலைவராக இருக்கின்ற சத்தா சார், அதே போன்று சித்திக் சார், அதே போன்று எங்களுடைய முக்தார் ஹாஜியார், பதுர்தீன் ஹாஜியார் போன்றவர்களுக்கும் இவர்களை வழிநடத்தி அவர்களிடத்திலே இருக்கின்ற எல்லா விடயங்களையும் மிக அழகாக அவர்களுடைய நேரங்களை ஒதுக்கி செயற்படுவதற்கு மிக முன்னுதாரணமாக திகழ்ந்த இந்த நிகழ்விலே கலந்து கொள்வதாக இறுதியாக கலந்து கொள்வேன் என்று சொன்ன எங்களுடைய மதிப்புக்குரிய இஸ்மாயில் சார் அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர்களுக்கும் நன்றி கூறியவனாக, முதலாவதாக நாங்கள் கடன் உதவிகளை நாங்கள் வழங்குவதற்கு இருக்கிறோம். இதனை வழங்குகின்ற போது நாங்கள் சொல்கின்ற பள்ளி வாயில்களுடைய தலைவர், செயலாளர் உட்பட அந்த பள்ளி வாயில்களுடைய நிர்வாகத்தினர்களும் முன்னால் வந்து இதனை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக கடனுதவியின் அடுத்தது நாங்கள் இதில் எடுக்கின்ற எந்த ஒரு ஃபோட்டோக்களும் கூட நாங்கள் வெளியிலே பகிரங்கப்படுத்துவதற்கு நாங்கள் விட மாட்டோம். ஏனென்றால் உண்மையிலே இந்த